பிஜேபி மீடியானர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் முதல்வருக்கே உள்ள அந்த ஒரு தகுதி இருக்கா என்னன்னு அவரே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தமிழர்களை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இவங்க முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கே தெரில. என் தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னால் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு இந்த ஷூட்டிங் பண்ணுறதே இவருக்கு ஒரு வேலை. சரி, அந்த ஷூட்டிங் பண்ணதாவது அவர் தமிழக மக்கள் எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுதான். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பிள்ளையே பொது இடங்களில் உங்களை தலைவர்னு தான் தலைவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் தமிழகத்தில் உங்களை அப்பான்னு கூப்பிட்டா? தமிழர்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இவரை யார் அப்பான்னு கூப்பிட்டா? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை கூட எல்லாரும் அம்மான்னு கூப்பிட்ருக்காங்க. அம்மான்னு தான் அவரை அதனால சரி, ஓகே, அவங்க சொல்கிறது கூட ஒரு நியாயம் இருக்குது. இவரை யார் அப்பான்னு கூப்பிட்டா? இப்படி ஒரு பச்சை பொய் ஒரு முதல்வர் சொல்கிறது, இது அவரோட பதவிக்கு இது அழகா? அதான் ஒரு தகுதியற்ற நபர் ஒரு பொறுப்பான துறையில் இருந்தால் இப்படி தான் தமிழகம் கெட்டு சீரழியுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா அது ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். வாயை திறந்தா பொய். என்னடா தமிழகத்துக்கு கல்விக்கு இந்த நிதி தரமாடுக்காங்கன்னு சொல்கிறாங்களே என்னென்னு பார்த்தா, ஐயா பாலகருப்பையா அவர்கள் மிக தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாளாக தமிழகத்தில் மத்திய அரசு கொண்டு வர கல்விக் கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கும்னு 2 வருஷமாக நல்லா வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குமே மாணவர்களுக்கோ எதுவுமே இவங்க செலவு பண்ணலை. அப்போ கொடுத்த ரூபாய்க்கு கணக்கு கேட்பாங்க தானே. கொடுக்குற ரூபாய்க்கு கணக்கு கேட்டால் நாங்கள் அந்த கொள்கையை எங்களுக்கு வேண்டாம். அப்புறம் 2-3 வருஷமாக வாங்கி தின்னே, எதுக்கு தின்ன? இப்போ நீ தான் அந்த கல்விக் கொள்கையை நான் கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிற. அந்த கல்விக் கொள்கைக்கு தானே இந்த ரூபா கொடுக்குறாங்க. நீ தான் தமிழகத்தில் கொண்டு வரவே இல்லையே. இன்னும் இந்த மக்களை எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் முட்டாள்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க? நீ நீ நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது. இப்போ கல்வித்துறை அமைச்சர் நான் பிரெஞ்சு கற்றுக்கிட்டேன், என் பிள்ளைங்களும் பிரெஞ்சு கற்றுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உன் வீட்டு பிள்ளை மட்டும் எத்தனை மொழினாலும் வச்சுக்கிறலாம். உன் பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த கற்றுக்கிற திறமை இருக்குது. நீ நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் ஹிந்தி என்னென்ன மொழி இருக்கோ அத்தனை மொழி நீ பிரெஞ்சு மொழி வரைக்கும் நீ கற்றுக் கொடுப்ப. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும் கற்றுக்கக்கூடாது. ஏன்னா கற்றுக்கிட்டால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? இல்லை ஹிந்தி கற்றுக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஸ்கூல் நீ ஒன்றை மாதிரி தனியார் ஸ்கூலில் தான் ஹிந்தி கற்றுக் கொடுக்காங்கன்னு சொல்லி அங்கே தான் துட்டு கொடுத்து தான் ஹிந்தி படிக்கணுமா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி இருந்தால் ஹிந்தி கற்றுக் கொடுத்தா நாங்கள் ஏதோ ஓரளவு ஹிந்தி படிச்சுக்கிடுவோம்னா? ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிந்தி தெரியுது, ஏன் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் என்ன? உனக்கு அப்படி என்ன குறைஞ்சி போயிடுவேன் நீ? ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சரி, ஹிந்தி வேண்டாம். அப்போ நீ எதுக்கு நீ நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலில் எதுக்கு ஹிந்தி மொழியை நீ கட்டாய பாடமாக வச்சுருக்கிற? தனியார் ஸ்கூலில் எல்லோரும் ஏன் ஹிந்தியை கற்றுக் கொடுக்காங்க? நீ அங்கெல்லாம் ஹிந்தியை போய் ஒழிக்க வேண்டியன. பணக்கார வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் ஹிந்தி படிக்கணும், ஏழை வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கக்கூடாதா? நீங்கள் இந்த மக்களை முட்டாள்களே எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னா எங்கேயுமே கற்றுக்க வேண்டாம். தமிழகத்தில் எந்த ஸ்கூல்லையுமே ஹிந்தி கற்றுக் கொடுக்கக்கூடாது. பணக்கார வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஹிந்தி படிக்கணும், ஏழை வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கக்கூடாதா? ஏன் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கான், ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்கலையா? நீ எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அந்த மொழியெல்லாம் கற்றுக்கிற மாட்டாங்கன்னு சொல்ல நீ யார்? ஏன் உன் வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் அறிவாளிகளோ, எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் முட்டாளுகளா என்ன? உன் வீட்டு பிள்ளையே ஹிந்தி கற்றுக்கும் போது என் வீட்டு பிள்ளைங்க ஏன் ஹிந்தி கற்றுக்க முடியாது? தமிழர்களையே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்போ இவங்க அப்பா மு.க. ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி அவர்கள் யங் ஏஜ் திருப்பூர் குமரன்லாம் 25 வயசுலேயே செத்து போயிட்டார் சுதந்திரத்துக்காக போராடி. அப்போம்லாம் இவருக்கு அந்த வயசு தான், 20 வயசு 25 வயசு தான்.
ஆனால் இவர் சுதந்திரத்துக்காக எங்கேயும் போராட்டம் பண்ணலை. இவர் ஆகட்டும், அண்ணாதுரை ஆகட்டும், இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடவே இல்லை. இந்த ஹிந்தியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களே கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளை ஒரு மொழி எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன, கற்றுக்கிட்டதுனால என்ன? நம்ம தாய்மொழியை எப்படி விட்டு கொடுத்துட்டு போவோம்? இவங்க எப்படி நம்மளை முட்டாளுங்க? ஹிந்தி தெரிஞ்சால் படிச்சுக்கிட்டா என்ன சொல்லுங்கள்? இங்கிலீஷ் கற்றுக்கிறது இல்லை, இங்கிலீஷ் ஒரு மொழி தானே, அது மாதிரி ஹிந்தி ஒரு மொழி. அதை படிக்கிறதுனால என்ன? நம்ம பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்கிட்டால் ஹிந்தியில் பேச நமக்கு பெருமை தானே. இதில் என்ன இருக்குது? ஹிந்தி மொழி இருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடாதா? ஒரு மொழிக்கு 2 மொழி தெரியறதுனால என்ன தப்பு? சரி, ஹிந்தி படிக்க மாட்டோம்னு சொல்கிறல்ல, நீ எதுக்கு அப்போ ஹிந்தி படத்தெல்லாம் வாங்கி இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற? நீ எதுக்கு ஹிந்தி பேசுகிற? கனிமொழி ஹிந்தி பேசுது, தமிழிசை தங்கப்பாண்டியே ஹிந்தி பேசுகிறார், தயாநிதி 40 பாராளுமன்ற எம்பியும் ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி பேசுகிறாங்க. அப்போ ஏன் நம்ம பிள்ளைங்க மட்டும் ஏன் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது? தமிழகத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழகத்தில் இந்த விபச்சார மீடியாக்கள் இருக்காங்களா, விபச்சார மீடியாக்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே அவதூறு பரப்புறது தான் வேலை. இந்த ஏன் இப்போ பத்திரிகையாளர் சொல்லலாம்ல, ஏன் ஏழை வீட்டு பிள்ளைகள் ஒரு மொழியை அதிகமாக கற்றுக்கிறதுனால என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த டிஎம்கே காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே பொய். நீங்கள் தமிழர்களே இந்த மு.க. ஸ்டாலினை யார் அப்பான்னு கூப்பிட்டா? நீங்களே சொல்லுங்கள். தமிழர்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். யாராவது மு.க. ஸ்டாலினை அப்பான்னு யார் கூப்பிட்டா? அவர் பெத்த பிள்ளை உதயநிதி ஸ்டாலினை எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயாவது அப்பான்னு கூப்பிடுதாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பொது வழிகளில் எல்லா இடத்துலையும் எங்கள் தலைவர்னு மட்டும்தான் சொல்லுதாரே தவிர எங்கள் அப்பான்னு அவர் எந்த இடத்துலையுமே சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த நீங்கள் ஏன்னா அவர் பேசினா தானே நம்ம அவர் கேட்போம். அவர் எந்த இடத்துலையும் தலைவருங்கிறத தவிர எந்த இடத்துலையுமே எங்கள் அப்பான்னு அவர் சொன்னதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களை யார் தமிழக மக்கள் அப்பான்னு கூப்பிட்டா? அவர் சந்தோஷமாக இருக்கான். ஒரு நல்ல தகப்பை என்ன செய்யணும்? மயிலாடுதுறையில் இன்ஜினியரிங் படிக்கிற 2 மாணவரை இந்த டிஎம்கேக்காரன் துடிக்க வெட்டி கொண்டானே, கள்ளச்சாராயம் காய்ச்சாதன்னு சொன்னதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஜெயிலிருந்து வெட்டி கொண்டுட்டானே. ஒரு பெத்ததாப்பனம் ஓம் பிள்ளையை வெட்டி கொண்டு இருந்தால் இப்படி தான் இருப்பியா? இப்படி தான் வீடியோ போடுவியா நீ? இல்லை ஓம் பிள்ளையை வெட்டி கொண்டு இருந்தால் இப்படி தான் நீ இல்லை அப்பான்னு மரக்காணத்தில் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தானே மரக்காணத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தான். நீ ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? இனிமே ஒரு சாவு கூட இந்த தமிழகத்தில் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் கள்ளச்சாராயத்தால் எந்த உயிரும் போகாது வைக்காதுன்னு நீ அப்படி ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தனா கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருப்பானா? அப்போ அதெல்லாம் உனக்கு இப்போ அப்பா பிள்ளைகளை தெரியலை. ஏன்னா இந்த தமிழர்களெல்லாம் முட்டாளுகளுக்கு என்றைக்கு அறிவு வரும்னே தெரியவே இல்லை. நீ சொல்கிற பொய்யை பூரா அப்படியே நம்புதாங்களே. எந்த பெத்ததாப்பனாவது குடிச்சிட்டு சாவுன்னு சொல்லுவானா? அந்த 22 உயிருக்கு இது என்ன? கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்ததுக்கு அப்போ அதோட என்னென்ன? இப்போ அந்த 2 பேரை கள்ளச்சாராயம் பிரச்சனையில் தான் வெட்டி கொண்டிருக்காங்களே, அதுக்கு உங்களோட இது என்ன? சரி, பெத்த பிள்ளை ஓம் பிள்ளைக்கு பீ தண்ணி கலந்து குடித்தா நீ கொடுப்பியா? வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து வச்சாங்களே, அதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? அந்த வேங்க வயலுக்கு போனீங்களா நீங்கள்? இன்னும் எவ்வளோ நாளுக்கு இந்த தமிழக மக்களை முட்டாள்னே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? 2026 எப்படி 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொண்டு குவிச்ச அந்த ராஜபக்சே இப்போ அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையோ, அதே மாதிரி ஒரு நிலைமை 2026க்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கும். அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து உங்களை இங்கே தமிழ்நாட்டை விட்டு அடித்து விரட்ட தான் போகிறாங்க. அந்த காலம் மிக விரைவில் வரத்தான் போகுது. நீங்கள் பண்ணின பாவம் உங்களை சும்மா விடவே விடாது. கண்டிப்பாக பாவம் உங்களை அந்த பாவம் பிடிக்கும். தமிழக வாக்காளர் பெருமக்களே, 2026 இவங்க நம்ம தமிழ்நாட்டை பண்ண கொடுமைக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.